பணம் தரும் கவலைகள். யாருக்கெல்லாம் பணம் கவலையை தருவதில்லை என்று நினைக்கிறீர்கள் கேட்டா, எல்லோருக்குமே பணம் கவலை. இங்கிருப்பவர்கள் எல்லோருக்குமே பணம் கவலையை தருகிறது. பற்றாக்குறை என்கிற உணர்வை ஏற்படுத்தி பணம் கவலை தருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அப்படித்தான், இந்தியர்களுக்கும் அப்படிதான், வெளிநாட்டவர்களுக்கும் அப்படிதான். மொத்தத்துல சொல்லணும்னா உலக மக்கள் அனைவருக்குமே பணம் கவலையை தந்து கொண்டுதான் இருக்கிறது. இது பிராக்டிக்கலா நம்ம கண் கூட பார்க்கிற ஒரு நிகழ்வு. உண்மையா இல்லையா? உண்மைதான். ரைட்டா? என்ன பார்க்கிறோம்? பற்றாக்குறை என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது எது? பணம். சொல்றமா இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா கவலையை, பணம் கவலையை தர தொடங்கி. ஆனா பியூட்டியை பாருங்க, பணம் எனக்கு கவலையை தருவது இல்லை. அப்படின்னா என்ன பொருள்? ஏதோ ஒரு சக்தி என்னிடம் இருக்கிறது. அதான் அர்த்தம். உங்கள்கிட்ட இல்லாத ஒரு சக்தி என்னிடம் இருக்கிறது, அதனால்தான் உங்களுக்கு பணம் கவலையை தந்தது. அந்த பணம் எனக்கு கவலையை தந்ததில்லை, தருவதில்லை. அந்த சக்தியை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டால் உங்களுக்கும் பணம் கவலையை தருமா தராதா? தராது. எப்படி அப்படின்னா, எந்த கவலையினால், எந்த சக்தியினால் பண கவலையை நீக்க முடியுமோ அந்த கவலையை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மிகப்பெரிய ஞானம். உலக மக்கள் அனைவருக்கும் பணம் கவலையை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. உலக மக்கள் அனைவருக்கும் பணம் கவலையை தந்து கொண்டுதான் இருக்கிறது. 2, 4, 6, 8, 10, 20, 25 பேர் இருப்பாங்க. 25 பேருக்கு இந்த ஹாலை விட்டு வெளியே போகும்போது பணம் கவலையை தரப்போவதில்லை. சந்தோஷமா இல்லையா? முகத்தை கொஞ்சம் அழகா சிரித்தாலே இந்த நிலைமையை நாம் அடைய போகிறோம். இந்த உன்னத நிலையை நாம் அடைய போகிறோம். பாப்போமா? சரி ஐயா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி ஒரு ஆப்பிள் இருக்கிறது. அது பக்கத்துல ஒரு 2000 ரூபாய் நோட்டு, ஒரு பண்டில் இருக்கு. ஓகே, 2 லட்சம் ரூபாய் பண்டில் இருக்கிறது, பக்கத்துல ஒரு ஆப்பிள். நான் கேட்கிறேன், அந்த ஆப்பிளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஆப்பிள் எனக்கு துன்பத்தை தருமா, என் முகத்துல மோதுமா, அல்லது எனக்கு ஏதாவது காயத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா அது பண்ணாது. ஏன் பண்ணாது அப்படின்னா, அது உயிரற்றது, உணர்ச்சியற்றது. அது ஒரு வஸ்து. உண்மைதானே? உயிரற்ற உணர்ச்சியற்ற வஸ்து அதை பார்த்து கொண்டிருக்கிற உயிருள்ள ஜீவனுக்கு கவலையை தரவே தராது. உண்மைதானங்க ஐயா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு வஸ்து, ஒரு உயிரற்ற உணர்ச்சியற்ற ஒரு வஸ்து உயிருள்ள ஒரு ஜீவனுக்கு துன்பத்தை தராது. ஒப்புக்கொள்கிறீர்களா? இப்போ இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் இருக்கணும், பேச்சு மாறிடக்கூடாது. 2000 ரூபாய் பண்டில்யா, அதுக்கு உயிர் இருக்காயா? இல்ல. உணர்ச்சி இருக்கா? இல்ல. அது வஸ்து தானே? ஆமா. அது காகிதம் தானே? ஆமா. அப்ப உயிரற்ற உணர்ச்சியற்ற ஒரு வஸ்து என்று சொல்லக்கூடிய காகிதம் அதை பார்த்து கொண்டிருக்கிற உயிர் உள்ள ஜீவனுக்கு துன்பத்தை தருமா? நீ வேற எடுத்துக்க கூடாது. இந்த உதாரணத்தை பார்த்துட்டு அந்த உதாரணத்துக்கு வரணும். எப்படி ஒரு பொருள், உணர்ச்சியற்ற பொருள் உனக்கு, உயிரற்ற உணர்ச்சியற்ற ஒரு வஸ்து உனக்கு துன்பத்தை தராதோ, அது போல அந்த காகிதமும் உனக்கு துன்பத்தை தராது என்பதுதான் சத்தியம். உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு 180 டிகிரி திரும்பி பாக்குறேன். திரும்பி பார்த்த உடனே என்ன நிலைமை கிடைக்குதுன்னு கேட்டா, 180 டிகிரி பணம் அவனுக்கு கவலை தருது, பணம் இவனுக்கு கவலை தருது, பணம் எல்லோருக்கும் கவலை தருது. கடைசியில் ஆட்டை கடிச்சு பாட்டை கடிச்சு கிடைச்சு அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பணம் யாருக்கும் கவலை தருவதில்லை. அப்போ 2 பாயிண்ட் கிடைச்சிச்சு. பணம் கவலையை தருகிறது, பணம் கவலையை தரவில்லை. ஒண்ணுதான் உண்மையா? கரெக்டா? 2 ஒண்ணுதான் உண்மையா? ஒண்ணு கவலை தரும் அல்லது தரக்கூடாது. இதுதானே உண்மையை சொல்ல போனா தராது என்பதுதான் சத்தியம். ஏனென்றால் அது உணர்ச்சியற்ற உயிரற்ற ஒரு வஸ்து. பார்த்து கொண்டிருப்பது யாரையா? உயிருள்ள ஜீவன். உயிருள்ள ஜீவன். அதுக்கு அது துன்பத்தை தராது. ஆனா தருவது போல் தோன்றுகிறது. அதுக்கு என்ன காரணம்? அது பார்ப்போமா? அதற்கு காரணம் தோற்றம். தோற்றம் எல்லாரும் சொல்லுங்க. தோற்றம். தோற்றம் என்றால் என்ன தெரிஞ்சாதானே உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியணும். உண்மையை போலவே தோன்றும், ஆனால் உண்மை அல்ல. அதுக்கு பேர் தான் தோற்றம். இதுக்கு உதாரணம் கூட கொடுக்கலாம். பென்ஸ், அதாவது ஒரு கண்ணாடி தொட்டியில பென்சிலை முக்குறோம், தண்ணி நிற்குது, ஃபுல்லா தண்ணி இருக்கு, பென்சிலை முக்குறோம். பாதி உடஞ்ச மாதிரி இருக்குமா? வெளியெடுத்து பாருங்க, உடஞ்சிருக்காரு. திருப்பி உள்ள வச்சு பாருங்க, உடஞ்சிருக்கும்.
உடைஞ்சிருக்கும் உடைஞ்சிருக்காரு, உடைஞ்சிருக்கும் உடைஞ்சிருக்காரு. ஆனா ரெண்டுல ஒண்ணுதான் உண்மை. கமான், உடையாதது தான் உண்மை. அப்ப உடைந்தது போல் தோன்றுகிறது என்ன, அதுக்கு பேர் தோற்றம். இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, உலக மக்கள் அனைவருக்கும் பணம் கவலை தராதுன்னு பார்த்துட்டோம். ஆனா உலக மக்கள் அனைவருக்கும் பணம் கவலையை தருவது போல் தோன்றுகிறது, அதுக்கு காரணம் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் புரியுதா? இப்போ கேட்கப்படும் ஆச்சரியமான கேள்வி என்னன்னா, 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 25 இல்ல, எல்லாருக்குமே உலக மக்கள் அனைவருக்குமே ஏன் இந்த தோற்றம் இருக்கிறது? பணம் கவலையை தருவது போல் தோன்றுவதற்கு காரணம் என்ன? உலக மக்கள் அனைவருக்குமே பணம் கவலையை தருவது போல் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பணம் கவலையை தருவது போல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி விட்டா நம்ம என்ன சொல்றாங்க, நம்மிடம் உள்ள அறியாமை. அது நாம் பதில். உலக மக்களிடம் உள்ள அறியாமை தான் காரணம் என்று சொல்கிறார்கள். உலக மக்களிடம் உள்ள அறியாமை, அறியாமை என்றால் ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ் என்று சொல்வார்கள். இக்னோரன்ஸ் என்று சொல்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, அறியாமை என்பது இக்னோரன்ஸ் என்று பொருள். சொல்லுங்க, அறியாமை என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? What do you mean by ignorance? தெரிஞ்சிருக்குமா இல்லையா? It is only just incomplete knowledge or wrong knowledge. அரைகுறை அறிவு அல்லது தவறான அறிவு, இதுதான் அறியாமை எனப்படும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ திரும்ப அந்த ஆச்சரியமான கேள்விக்கு வாங்க. உலக மக்கள் அனைவருக்கும் அப்படி என்னையா பணத்தை பத்தி அறியாமை இருக்கிறது? அந்த அந்த செய்திக்கு வரணும். என்ன செய்திக்கு வரும்? உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை பற்றி அறியாமை இருக்கிறதா? பணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இருந்தா நமக்கு இது கிடைக்கும், அது இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை போகும், அது அதால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்கிறீங்க. கூகுள்ல போய் தேடி பாருங்க, பணத்தால் முடியாதது எதுன்னு போட்டு பாருங்க, வரிசையா வந்துட்டே இருக்கும். அப்பதான் ஓ பணத்தால முடியாது இவ்வளவு இருக்கா, அப்பதான் நமக்கு அறிவே வரும். சரிங்களா? ஓகே, லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். அப்போ பணம் பணம் பணம், அந்த பணம் எவ்வாறு நமக்கு அறியாமையை ஏற்படுத்துகிறது, அதை பற்றிய அறியாமை தான் என்ன. முதல்ல பணத்தை பத்தி நீ என்ன அறிஞ்சிருக்கன்னு பார்ப்போம். பணம் இருந்தா என்னையா பண்ண முடியும்? கம்ஃபர்டபுளா வாழலாம், கவலை இல்லாம வாழலாம். நோய் நொடி இல்லாம வாழ முடியுமா? முடியாது. ஆனா முடியும் நினைக்கிறோம். கரெக்டா? டாக்டருக்கு போயிடலாம், என்ன அது கூட இல்லடா கஷ்டப்படுமே அப்படி நினைச்சிடறோம். ஆக பணம் இருந்தா மனுஷனை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறோம். கோடி கோடியா தர கணக்கு காப்பாற்ற முடியல. ஒரு பேச்சுக்கு சொல்ல, ஒரு நபர்னு எடுத்து ரைட்டா, இப்போ இறந்துட்டாரு அஸ்வத்தாமன். அவருடைய வீர அவர் பேர் என்ன, படுகொலை செய்ய அவருடைய வீரை காப்பாற்ற முடிஞ்சா இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, நடப்பது நடந்தே தீரும் போது அதுக்கெல்லாம் தீர்வுகளே இல்லை. அந்த கதைக்கு அப்புறம் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம், பணத்தை பற்றி அறியாமை நம்மிடம் என்ன இருக்கு? பணம் நமக்கு சில வசதிகளை கொடுக்கும், ஆடம்பரங்கள். ஆனா அதுவே எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும்னு நினைக்காது. நிறைய பேருக்கு பணம் உயிர்கொல்லி நிரூபிக்கணுமா? ஒரு 2 நண்பர்கள் காட்டுக்குள்ள போயிட்டே இருந்தாங்க. அவங்கள மாதிரி திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே இல்லையா? நான் ஆசிரியராக இருக்கும்போது 3ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு சொன்ன கதை இது. எல்லாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கவனிப்பாங்க. ஏதாவது சின்ன மகிழ்ச்சி வந்தால் கூட கட 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 கடன்னு கேட்டுடுவாங்க. நீங்களும் சின்ன குழந்தைங்களா மாறிடுங்க, அப்புறம் கதை நல்லா. ஓகே, 2 நண்பர்கள் என்ன பண்ணாங்க? காட்டுக்குள்ள போயிட்டே இருந்தாங்க. காட்டுக்குள்ள போனவுடனே ஒரு பெரிய புதையல் கிடச்சி. சரி சொல்லி தோண்ட ஆரம்பிச்சா அதை தோண்டவே முடியல. புதையல தெரிஞ்சு போச்சு, அதை பொட்டியை எடுக்க முடியல. ஒருத்தர் அதுக்குள்ள பசி எடுத்துச்சு. ஒருத்தர் என்ன சொன்னா, நம்ம 2 பேரும் தான் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ ஓடி போய் நீ நகரத்துக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு, நான் பெட்டியை பார்த்துட்டு இங்கே இருக்கேன், அதுக்கப்புறமா வந்து அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவர்கிட்ட போய் சாப்பாடு வாங்கி. இவன் சாப்பாடு வாங்கி வந்த உடனே அவன் பெட்டியை எடுத்து மேலே வச்சான். மேலே வச்சவன் என்ன பண்ணா, சாப்பாடு எடுத்துருந்தியா, வெரி குட் வெரி குட், பகல் பெட்டியில் எவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நீ முதல்ல சாப்பிட்டு நான் அவங்களுக்குள்ள போட்டி. சரி ஓகே சாப்பிடுன்ட்டு அவன் சாப்பிட்டு இவன் என்ன பண்ணான், ஒரு பெரிய மறைச்சி வச்சு இந்த கட்டை எடுத்து அடிச்சிடலாம். அடிக்கே இவன் சொல்லிட்டானே நம்ம ஒருத்தர் தான் செஞ்சிருவானு அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவன் செத்து போறான், இவன் சாப்பிட்டுருவான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவனும் வாங்கி வந்து செத்து போறான். காரணம் என்னன்னா, சாப்பாட்டுல விஷயம் நடக்கும். இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2 பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்.
நெருங்கிய நண்பர்கள் சொன்னேன். பணம் தானே அவங்க பிரிச்சது. அது எப்படி பிரிச்சது? ஒருவர் உயிரை இன்னொருவர் கொள்ளும் அளவுக்கு அவங்க பிரிச்சது யாருன்னா பணம். சரிங்களா? ஆக பணத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல வர. வேற ஒண்ணு. சரி, இப்போ கமிங் பேக் டு தி பாயிண்ட். பணத்தை பற்றிய அறியாமை நம்மிடம் என்ன இருக்கிறது சொல்லட்டுமா? அப்படியே எடுத்துக்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஏழையை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் மாசம் 3000 ரூபாய் அவன் ஏழை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், இல்லையா? அதை விட ஏழைங்க நம்ம யாரும் இங்கே இல்லை. சரி, அப்ப அவன் ஏழை. அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை கவனித்து பார்த்தா தெரியும், அவன் 6000 செலவு செய்பவன் போல வாழ விரும்புகிறான். 30,000 சம்பாதிப்பவனை பார்த்தீங்கன்னா 60,000 சம்பாதிப்பவன் போல வாழ விரும்புகிறான். 30 கோடி சம்பாதிப்பவன் கூட 60 கோடி சம்பாதிப்பவன் போல வாழ விரும்புகிறான். அப்போ எல்லோரிடமும் என்ன பண்றேன்னா, வரவு எட்டனா, செலவு 10 அதிகம் 2 கடைசி 2 கதை. நம்ம இதெல்லாம் பார்த்தா விசில் அடிக்கதான் தோணும். இது பணக்குறை நீக்குகின்ற ஒரு ஆத்ம ஞாபகம். சரி, ஓகே, கமிங் பேக் டு த பாயிண்ட். என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நாம ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், ஆனா அதை விட அதிகமா செலவு செய்யணும். அதனால சொல்லுவோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப வீக்கான கொஸ்டின். நம்ம செய்யறது என்ன? இவ்வளவு சம்பாதிச்சா அவ்வளவு செலவு பண்றோம். ஒரு பங்கு சம்பாதிச்சா 2 பங்கு செலவு பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு பணம் கவலை தரும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா செலவு செஞ்சோம்னா, செயல் இருந்தா பணம் கவலை தராது அல்லவா? அதை பார்க்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஐயா மிஸ்டர் துரை, உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டா ஒரு லட்சம் ரூபான்னு சொல்லலாம். ஆவரேஜா வச்சுக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார். அவர் என்ன பண்ணணும்? 50,000 சேமிப்புல போட்டுட்டு மீதி 50,000 எப்படி வாழலான்னு ஒரு திட்டமிட்டு, அந்த திட்டமிடுதல் பலிக்க வேண்டும் என்பதற்காக தேவைகளை அதற்கேற்றவாறு தேவைகளை குறைத்துக் கொண்டு அதற்கேற்றவாறு முழு முயற்சி முழு கவனத்தோடு இருந்தால் அவர் 50,000 வாழ்க்கையை ஓட்டிடுவார். அந்த மாசத்தை ஓட்டிடுவார். உண்மைதானே? திட்டமிடுதலோடு தேவைகளை குறைத்துக் கொண்டு, அதான் முக்கியமான வார்த்தை. தேவைகளை குறைத்துக் கொண்டு திட்டமிடலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு நீ வாழ்ந்தால் நிச்சயமாக அரசம்பளத்தில் வாழணும். அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அவர் வாழ்ந்துட்டார். 20 வருஷம் வாழ்ந்துட்டாருன்னு 10 ஆண்டுகள் சம்பளம் அவருக்கு சேமிப்புல இருக்கும். உண்மைதான். ஏன்னா எவ்ரி மந்த் he has been saving half the salary. இந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு. இப்ப சொல்லுங்க, கொரோனாவே வருது, வரக்கூடாது, ஏன்னா எல்லாரையும் பார்த்து முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட துரை என்ன பண்ணுவாரு? துரை மாதிரி இருப்பார். ஏன்? அவருக்கு சேமிப்பு இருக்கு. அவருக்கு பிறருக்கு உதவிட்டு கூட அவர் இருக்கலாம். அதே உங்கள்ட்ட பணம் இல்லையா, இந்தாங்க கொடுக்குற வச்சுக்கங்க. என்ன சொல்ல வரேன்னா, சேமிப்பு உனக்கு நல்ல ஒரு உதவியை செய்யும், உனக்கு வேண்டியவர்களுக்கும் உதவுவதற்கு தூண்டுதலாக இருக்கும். அந்த அளவுக்கு நீ பணம் கவலை இல்லாமல் வாழும். அதுக்கு மெயின் திங் என்னன்னா, தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஐயா, தேவைகளை என்னால் குறைச்சிக்கவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் எசென்சியல் ஐயா, இதெல்லாம் கௌரவத்துக்காக, இதெல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்று செய்யணும், வருமானத்தை கண்டிப்பாக. நான் வருமானத்தையும் பெருக்க மாட்டேன், செலவையும் குறைக்க மாட்டேன்னா நீ ஆண்டவனா இருந்தாலும் கஷ்டப்பட்டான். இது ஆண்டவனே சொல்றது. ஆண்டவனே உனக்கு கவலை கொடுப்பாரு. ஏன்னா நல்ல புத்தி வர்றதுக்கு உனக்கு கவலையை கொடுத்துதான் ஆண்டவன் உனக்கு திருத்துவார். சரிங்களா? ஆக என்ன சொல்ல வரேன்னா, அரை சம்பளத்தில் தேவைகளை குறைத்துக் கொண்டு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு வாழ்ந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பணம் கவலையை தராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞானம் எத்தனை பேருக்கு புரியல? அதான் ஈஸி. ஏன்னா கை தூக்குறது கஷ்டம் உங்களுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கேள்வியை மாற்றிக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னா கையை தூக்குறது ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதனால மாற்றிட்டேன். ரைட், ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு பணம் கவலை. உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. உலகத்திலேயே இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் தான் ஆச்சரியப்படுறதுக்குரிய ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கவலை என்பதே இல்லை. மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு ஞானம் இதுதான். பகவத்கீதையில எவ்வளவோ ஞானங்கள் இருக்கு. அதுல எதெல்லாம் மனிதனுக்கு தேவை, எதெல்லாம் பிராக்டிகலி இப்போதைய மனிதனுக்கு தேவை, அதை மட்டும் கறந்து அதை மட்டும் பேசுகின்ற தன்மை கொண்ட. எனவேதான் உங்களுக்கு கிளாஸ் இதுல புரியாத கான்செப்ட்லாம் இருக்கு.
அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க தூங்கிடுவீங்க. ஆனா வீட்டிருக்கும் போது நான் இதை முடிச்சிடணும் இல்லையா? அதனால என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, கவலை என்பதே இல்லை. கவலை என்பதே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், 200 கோடி உலக மக்களினுடைய கவலைகளின் எண்ணிக்கை எவ்வளவுமா? 95 லட்சம் கோடி கவலைகள். ஒன்றல்ல ரெண்டல்ல, 95 லட்சம் கோடி கவலைகள். எப்ப கிளாஸ் முடியும், எப்ப லட்சம் கிடைக்கும், அதெல்லாம் தற்போதைய கவலைகள். நமக்கு அந்த கவலையை சேர்த்துதான் சொல்றேன். 95 லட்சம் கோடி கவலைகள் மனிதனுக்கு இருக்கின்றன. அத்தனை கவலைகள் இருக்கின்றன என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கீதை என்ன சொல்லுது கேட்டா, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா எது சாத்தியம், அப்படி எது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, 200 கோடி உலக மக்கள் சொல்றாங்களே அதுதான் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. கீதை ஒரு புத்தகம், ஒருத்தர் வியாச முனிவர், ரவிச்சந்திரன் சொல்றது உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிதான் நினைக்க தோணுது. உண்மைதானே? இது கட்ட பஞ்சாயத்து அல்லப்பா. 10 பேர் சொல்றது ரிசல்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இது கட்ட பஞ்சாயத்து. தீர விசாரித்து எது உண்மையோ அதைத்தான் நீங்கள் பேச வேண்டும், அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 200 கோடி மக்களை ஆனாலும் அது தவறு என்றால் அது தவறுதான். ஒருவர் வியாச முனிவர் அல்லது ரவிச்சந்திரனை ஆனாலும் அவர் சொல்வதில் ஏற்புடைமை இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையா இல்லையா?